வருது. அப்ப கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒண்ணு பண்றாங்க. 15 20 அடி வரைக்கும் செஞ்சிருக்கோம். சரிங்க. இன்னைக்கு காலகட்டம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படி பண்ணக்கூடாது, இதை இப்படி செய்யக்கூடாது, இவ்வளவு இதுக்கு மேல பண்ணக்கூடாது. அது ரொம்ப சவால் எங்களுக்கு. 2 வருஷம் 3 வருஷமா சவால். மகாராஷ்டிராவில இருந்து இந்த பிளாஸ்டர் பாலிஷ் மாவுல இருந்து பிள்ளையார் செஞ்சு அவன் பாத்தீங்கன்னா அந்த 10 அடி பிள்ளையார் ஒரு 5 ரூபாய்க்கு கொடுப்பான். 2 அடி பிள்ளையார் ஒரு 200 300 ரூபாய்க்கு கொடுப்பான். 6 மாசம் உழைப்பு. கண்டிப்பா புரியுது. ஒவ்வொன்றும் எடுக்கிறதுக்குள்ளார பயங்கர கஷ்டம். ஒரு குடும்பமே கஷ்டப்படணும்னு வச்சுக்கோங்களேன். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு. என்னுயிர் தோழர்களுக்கு வணக்கம். நான் பாக்ஸ் மீடியா உங்கள் ஏஜே. ஒவ்வொரு சாமானியருக்கும் ஒவ்வொரு விதமான பயணம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு பயணத்துக்கும் உங்களை சேர்த்து கூட்டு போறதா இந்த சாமானியனின் பயணம். வணக்கம். நான் உங்க பேர் என்ன? ஜெய்சங்கர். சரி, நான் இந்த சிலையை செய்யறதுல உங்களுக்கு எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு 40 வருஷமா. சூப்பர். நீங்க இந்த சிலை செய்யறது யார்கிட்ட கத்துட்டீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? பூர்வீக தொழில் நமக்கு பூர்வீகமா அதை பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சரிங்க. இப்ப ஒரு சிலை செய்யறதுக்கு நீங்க என்னென்ன பொருள் பயன்படுத்துறீங்க? பாத்தீங்கன்னா களிமண் தான் இதுக்கு மூலத்தனமே. சரிங்க. சின்ன சிலையில இருந்து பெரிய சிலை வரைக்கும் களிமண் தான் தேவை. அது பாத்தீங்கன்னா ஒரு வாழை வைக்கிற இடத்துல இருந்து போய் களிமண் எடுத்துட்டு வந்து அதை ஊற வச்சு அதை பிணைஞ்சி கையால் மிதித்து எல்லாம் பண்ணி ஒரு மாவு, அதாவது புரோட்டா மாவு எந்த அளவுக்கு மைஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு பிணைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்து டையை ரெடி பண்ணி அதுலேருந்து ஒரு டையை ரெடி பண்ணி என்னென்ன எவ்வளோ சிலை தேவையோ நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். இப்போ ஒரு சிலையை பெரிய சிலை செய்கிறீங்க, அந்த சிலை ஆரம்பித்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகும்? பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி சிலை செய்யறதுக்கு 1 மாதம் ஆகும். சரிங்க சரிங்க. இப்போ இதில் என்னென்ன பொருளாக யூஸ் பண்ணுறீங்க இந்த பெரிய சிலைக்கு? பார்த்தீங்கன்னா கிழங்கு மாவு, சரிங்க, பிளாஸ்டர் பாலிஷ்லேருந்து இந்த சாக்பீஸ் மாவு, அது ஆந்து போன மாவு, இது 2 மிக்ஸ் பண்ணி பேப்பர் மாவு, 3 மாவு எல்லாம் கலந்து எல்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு அதான் புரோட்டா கலந்துக்கு அது பண்ணி அதை அச்சில் போட்டு பிரட்டி எடுப்போம். இப்போ ஸ்டார்டிங் என்ன பண்ண ஆரம்பிச்சு ஃபினிஷிங்க்கு எப்படி முடிப்பீங்க இந்த சிலையை? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அச்சு பிரித்து வச்சுருவோம். பிரித்து வச்சு ஒவ்வொரு பக்கத்தாக மாவு போட்டு செட் பண்ணிடுவோம். நல்லா வெயில் அடித்து ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். ஓகே. ஃபுல்லாக காய்ஞ்சோடனே அதுவாக வெளியில் வரணும். அதுவாக வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஜாயின் பண்ண முடியும். அதுவாகவே மோல்ட்லேருந்து வெளியில் வந்து அப்போ இது பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு பொம்மை தெரியும் உங்களுக்கு. ஆனால் இது ஒவ்வொன்றுமே ஒரு ஜாயிண்ட், எல்லாமே ஜாயிண்ட். சரி சரி சரி. கையில இருந்து மூஞ்சில இருந்து முகம் வரைக்கும் ஒவ்வொரு வாகனத்திலயும் எல்லாமே ஜாயிண்ட். தனித்தனியா எடுத்து ஒண்ணா ஃபிட் பண்ணணும். சரி சரி. ஆனா ஒரே இடத்துல ஃபிட் பண்ண முடியாது. அங்க செய்யற இடம் மட்டும் பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருவோம். அதுக்கப்புறமா எங்க கொண்டு பெயிண்ட் அடிக்கிறோம், எங்க கொண்டு சேல்ஸ் பண்றோம், எங்க பண்ணுவோம், அங்க கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிடுவோம். அப்பதான் ஒரு முழுமை அடையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமர் வாஷ் பண்ணி அதை ஓட்டோட எல்லாம் கிளியர் பண்ணி அப்புறமேட்டுக்கு தான் பெயிண்ட் ஏற்ற ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லும்போது தான் புரிஞ்சுது. முன்னெல்லாம் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் தொழில்நுட்ப வகையாக எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்க? இப்போ நிறைய முன்னேறிச்சு. இப்போ மிஷின் வந்துச்சு, கம்ப்ரஸர் வந்துச்சு, கன் வந்துருச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பிள்ளையாருக்கு ஒரு நாள் முச்சூட் ஆகும். ஏன்னா கையில தான் அடிச்சாங்க, எல்லா வேலையுமே கையில தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னு ஒரு நாளைக்கு 100 20 பொம்மை கூட அடிக்கலாம். அதாவது ஸ்டார்டிங் ரொம்ப
ரொம்ப ஹை வந்துருக்கு. ஆமா, பக்கா வந்துருச்சு. இப்ப நீங்க செஞ்ச சிலையிலேயே இருக்கிறதுலயே ரொம்ப ஹைட்டான சிலைனா எத்தனை அடி நான் செஞ்சிருக்கீங்க? நாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 15 அடி 20 அடி வரைக்கும் செஞ்சிருக்கோம். சரிங்க. இன்னைக்கு காலகட்டம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கல, அதனால ஒரு 10 அடி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப கவர்மெண்ட் சொல்லும்போது நம்ம இப்ப புதுசா ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு ஒரு புதுசா ரூல்ஸ் போடுறாங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு மோல்டு செய்யறதுக்கு 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய்க்கு ரொம்ப செலவு பண்றோம். அது செஞ்சுட்டு பண்ணி இன்னைக்கு வந்து திடீர்னு இத்தனை அடிக்கு மேல செய்யக்கூடாதுன்றாங்க. அந்த மோல்டை போட்டு நாங்க வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி போட்டு எல்லாம் செஞ்சுட்டோம். இன்னைக்கு வந்து அதை தடை பண்ணாக்க என்ன பண்றது நாங்க? சரி, இந்த யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் வைஸ் ஏதாவது கவர்மெண்ட்ஸ்ல ரூல்ஸ் ஏதாவது புதுசா உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா? ஆமா, நிறைய பண்ணியிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஜிகனாலாம் பண்ணிட்டு நல்லா எல்லாம் ஜோவா பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால வந்து வாட்டர் கலர் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க சரிங்க. நான் இப்ப இந்த சிலை செய்றீங்க இல்லையா, இந்த சிலையை வந்து எவ்வளவு நாள் செய்றீங்க? அது வரைக்கும் எத்தனை செஞ்சிருக்கீங்க? அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு ஆரம்பிக்கும் போது எவ்வளவு செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் இல்லைங்களா, நீங்க அந்த மாதிரி செய்வீங்களா இல்ல ஆர்டர் வந்து எடுத்து செய்வீங்களா? இல்ல அப்படி இல்லை, நாங்க எங்களுக்கு தேவையானதை செஞ்சிருவோம். சரி, தேவையானது செஞ்சு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, எப்படி விரும்புறாங்களோ அது மாதிரி டிசைன் வருஷம் ஒவ்வொரு டிசைன் பண்ணுவோம். ஒவ்வொரு டிசைன் பண்ணுவோம். அப்போ அந்த பழசு வந்து கொஞ்சம் கம்மியா போகும், புதுசா இருக்கிறது அதிகமா போகும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க செய்யும் போது ஏதாவது வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு ஏதாவது சில தங்கி இருக்கா? நிறைய தங்கியிருக்கு. அப்ப அதெல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் ரினியூ பண்ணி செஞ்சாகணும். சில இது நஷ்டமாயிரும், உடஞ்சிரும், டேமேஜ் ஆயிரும், போயிடும், நஷ்டமாயிரும். சில இது தான் தேத்த முடியும். அப்போ நஷ்டம் தான் உங்களுக்கு. கண்டிப்பா. அந்த நஷ்டத்தெல்லாம் எப்படி உங்களால ஈடுகட்ட முடியுது? அந்த தொழில் செய்யும் போது இந்த வருமானம் வந்து உங்களுக்கு பற்றுமானதா இருக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு? கஷ்டம் தான் எங்களுக்கு. ஆனா மறுபடியும் அதுதான் பண்ணி ஆகணும் நாங்க. அதே மறுபடியும் பண்ணும்போது அடுத்த வருஷம் அதை ஈடுகட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதிகமா கொஞ்சம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்க. இப்ப நீங்க இந்த சிலை செய்யறதை தாண்டி வேற ஏதாவது தொழில் நீங்க செய்றீங்களா, இல்ல சிலை செய்யறது மட்டும் தான் உங்க தொழிலா இருக்கு? இல்ல, எங்களுக்கு புதிய தொழில் இதுதான். அதனால மண்பாண்ட தொழில் தான் எங்களுக்கு மெயின். அதாவது இது முடிஞ்ச கொண்டு நவராத்திரி பொம்மை ஆரம்பிச்சிருவோம். நவராத்திரி பொம்மை இந்த கொலு இருக்கு இல்லைங்களா, அந்த கொலு பொம்மை ஆரம்பிச்சிருவோம். சரி, அடுத்தது அது ஒரு 30 நாள் செய்ய ஆரம்பிப்போம். இதுக்கு பேஸ் வச்சு நீங்க எந்த நாள் வேலை செய்யறீங்க அந்த மாதிரி கணக்கு வச்சு பண்றீங்களா, இல்ல வருஷம் வருஷம் வந்து எனக்கு இந்த கணக்கு வச்சிருக்கேன் இதுல இருந்து தான் நான் லேட் ஸ்டார்ட் பண்றேன்ற மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல, எனி டைமும் நமக்கு இதான் வேலை. அது பாத்தீங்கன்னா மழை காலம் இருக்கு, காற்று காலம் இருக்கு. 3 மாசம் மழை, 3 மாசம் பனி. இந்த டைம்ல வந்து இந்த பொம்மை நாங்க செய்ய முடியாது. மண் பொம்மையும் செய்ய முடியாது, இந்த பேப்பர் பொம்மையும் செய்ய முடியாது. சரி சரி. அந்த வெயில் காலத்துல மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு 6 மாசம் வந்து தொடர்ச்சியா அது நாங்க பண்ணுவோம். தொடர்ச்சி வந்து 6 மாசம்னாலையும் உங்களுக்கு பாதிப்பு இருக்கு? ஆமா, கண்டிப்பா பாதிப்பு. சரிண்ணா, இப்ப இந்த சுற்றுச்சூழல் சொல்லும் போது எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இப்ப கவர்மெண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க நான் இதை தான் செய்வேன், இதை தாண்டி என்னோட பொம்மைனால எந்த தீங்கும் நடக்காதுன்ற மாதிரி நீங்க வச்சிருப்பீங்களே, கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க என்னென்ன ஸ்டெப் எடுத்து பண்றீங்கன்னா? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் கரெக்ட் பண்ணி தான் எல்லாமே செஞ்சாங்க. இடையில பாத்தீங்கன்னா நகராட்சி ஒரு டெவலப் ஆகும் போது நாகரிகமா வரும்போது தான் இந்த மாதிரி வந்துச்சு. ஆனா பழையபடி மறுபடியும் இப்ப வந்துருச்சு, சுற்றுச்சூழல் கரெக்ட் பண்ணி வந்துருச்சு. கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, அது பிறகு நாங்களும் ஃபாலோ பண்றோம். மெட்டீரியல்ஸ் வந்து ஆயில்ல பண்றது கிடையாது, ஜிகனா போடுறது கிடையாது. எல்லாமே ஆயில் பெயிண்ட், தண்ணியில போட்டா கரையிற பொருள், மீனுக்கோ எந்த கடலுக்கோ மனுஷனுக்கோ எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப எங்களை மாதிரி ஆளுங்களாம் இப்ப இங்க இருக்க இந்த ஜெனரேஷன்ஸ் இந்த சிலையை கத்துக்கிறது யாராவது உங்கள்ட்ட வந்து இது வரைக்கும் கேட்டுருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்ப இப்ப இருக்கிற தலைமுறையில் இது ஆர்வம் காட்டுறாங்க. கண்டிப்பா கட்டணும். இது மூலியமா நாங்க கத்துக் கொடுக்குறோம், லோன் வாங்கி கொடுக்குறோம். அதாவது சுகதொழில் மூலியமா லேடிஸ்க்கு வந்து கத்து கொடுத்து சில இது பேர் நடத்துறாங்க. பேங்க்ல லோன் வாங்கி இந்த தொழில் கத்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு கத்து கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பாரம்பரிய முறையில நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் வச்சு இந்த புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றாங்க. அதனால உங்களுக்கு என்ன சவால் வந்து நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சில சம்பவம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில இருந்து இந்த பிளாஸ்டா பாலிஷ் மாவுல இருந்து பிள்ளையார் செஞ்சு, அது பார்த்தீங்கன்னா சிம்பிளா செய்யறது தான். மாவை கரைச்சி கொடுத்து இந்த டையில பண்ணி உடனே பண்ணிடுவாங்க. நம்ம தொழில் அப்படி கிடையாது. 6 மாசம் உழைப்பு. கண்டிப்பா புரியுது. ஒவ்வொன்றும் எடுக்கிறதுக்குள்ளார பயங்கர கஷ்டம். ஒரு குடும்பமே கஷ்டப்படணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொழில் ஒரு ஃபேக்டரி நடத்தணும்னா ஒரு 10-20 பேர் நடத்தணும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்தா போதும். ஒரு வாளியில மாவு போட்டு தண்ணியை ஊத்தி கரைச்சி ஒரு பிளாஸ்டிக் மோல்டு ஊத்தி எடுத்து பண்ணிடுவாங்க. அந்த தொழில்னால ரொம்ப சவால் எங்களுக்கு. 2 வருஷம் 3 வருஷமா சவால். அவன் பாத்தீங்கன்னா அந்த 10 அடி பிள்ளையார் ஒரு 5 ரூபாய்க்கு கொடுப்பான், 2 அடி பிள்ளையார் ஒரு 200-300 ரூபாய்க்கு கொடுப்பான். நாங்க வந்து அவ்வளவு முதல் பண்ணி செஞ்சு கொடுக்க முடியாது. எங்க பொருள் வந்து கூட 10 மடங்கு கூட, அவங்களோட 10 மடங்கு கூட. ஆனா உழைப்பு அந்த அளவுக்கு இருக்கு.
பார்த்தீங்கன்னா சுகாதார முறையில் நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுறோம். அது அதனால ரொம்ப சவாலா இருந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இப்பதான் கவர்மெண்ட் தடை எடுத்து அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. திருச்சிக்குள்ளார அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ இந்த வருஷம் கொஞ்சம் டெவலப் ஆகும் நம்பிக்கை தான் செஞ்சிருக்கோம். சரி, கண்டிப்பா இந்த வருஷம் நல்லாவே போகும். ஆமா. இப்ப நிறைய இங்க நீங்க சிலை நிறைய வச்சிருக்கீங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச உருவம்னா எப்படின்னா எந்த சிலைனா? அது நிறைய வந்து இருக்கு. நம்ம வருஷத்துக்கு வருஷம் புதுசா பண்ணணுங்கிற ஒரு சவால் தான். இந்த வருஷம் இதை பண்ணியிருக்கோம், அடுத்த வருஷம் இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வருஷமும் ஒரு சவாலோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அதுல உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்போ ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பீங்க. அதுல ஒரு அலங்காரத்துக்கான பேருக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது என்ன? நிறைய இருக்கு, ஒவ்வொரு சிலையும் நிறைய இருக்கு. ஒரு அவதாரம் பாத்தீங்கன்னா பிள்ளையார் வந்து மேக்சிமம் வந்து எளியில் வாகனம் தான். இன்னைக்கு காலம் உருவானது நிறைய என்னென்ன மிருகம் இருக்கு அத்தனை மிருகத்திலையும் பிள்ளையார் செஞ்சாச்சு. இது செய்யறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. புல்லட் ஓட்டுறது கூட பண்ணியாச்சு நாங்க. இப்ப நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? உழைப்பு தான் முக்கியம். சரிங்க. உழைப்பு இருந்தா எதையும் சாதிக்கலாம். உழைப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா அனுபவம் தான் முக்கியம். அனுபவம் இல்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது. இப்போ இந்த சிலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில சிறந்த சம்பவம் ஏதாவது இருக்கும் இல்லையா? சிலை செய்யும் போது தொடர்பானதா இருக்கும், இல்ல சிலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நடந்த விஷயமா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது? நிறைய இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துருச்சு. அது பெட்டில் அட்மிட் ஆகிட்டேன். சின்ன பிரச்சனை தான். அதனால் ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் அந்த தொழிலை மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் பண்ண கையோட மறுபடியும் அந்த தொழில் இறங்கி செய்ய ஆரம்பிச்சேன் நான். ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் வந்து இதை ஒரு தடங்களாகவே எதிர்பார்ப்பு நினைப்பாங்க. நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்திருக்கீங்க. ஆமாம், ஏன்னா உழைப்பு நமது சொந்த தொழில், நம்மளோட உழைப்பு மெயின் வைக்கணும். அடுத்தவங்க உழைப்பை வச்சு நாம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட உழைப்பு இருந்தால் தான் அதில் அந்த குறை நிலையை கண்டிப்பாக பார்க்க முடியும். சரி, கண்டிப்பாக. அடுத்தவங்க ஏதோ செய்வாங்கன்னு சொல்லி விட்டோம்னா அது தெரியாது. அதனால நம்ம இறங்கி பார்த்தா தான் அந்த பொருள் என்ன தப்பு இருக்கு என்ன அது இருக்குன்னு பார்க்க முடியும். சரி, சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க. மக்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப சிலை செய்யறவங்களோட கஷ்டமும் தெரிஞ்சிருக்கும். அது மூலமா அந்த பிளாஸ்டிக் வாங்காம நம்ம கிட்ட இருந்து வாங்கணும்னு நான் விநாயகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. இந்த யூடியூப் சேனலுக்காக ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். உங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ். எனக்கு என்னன்னா இந்த சுகாதார முறையில பண்ற இந்த பொறுமையை வந்து தடுத்து இது எந்த ஒரு கெடுதல் இல்லாம பொறுமையை எல்லாத்தையும் வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒண்ணு பண்றாங்க, எங்களால அதை மீற முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா முதலீடு போட்டோம் முன்னாடி. அவங்க பாத்தீங்கன்னா வெளியில செய்யறவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு 6 மாசத்துல கொடுத்துட்டு போயிடறான். எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 1 மாசங்க வந்து 10 நாளுங்க வந்து இதை அப்படி பண்ணக்கூடாது, இதை அப்படி செய்யக்கூடாது, இவ்வளவு இதுக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அது கவர்மெண்ட் எங்களால மீற முடியல. எங்க மேலே ஒரு அனுபவப்பட்டு இது கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நன்றியோடு தெரிவிச்சுக்கிறோம். வேறொரு வீடியோல வேறொரு சாமானியம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஏஜே. உங்க ஏரியால இருக்க சாமானியனை வெளில கொண்டு வச்சுங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாக்ஸ் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான தட்டி விட்டு போங்க.